வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட் அல்லது பெரிய ரிஃபைனரி ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசும்போது நிறைய பேர் அது மெக்கானிக்கல் அல்லது பைப்பிங் இன்ஜினியர்ஸ்க்கான ஃபீல்டு மட்டும்தான் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிஜத்தில் ஒரு பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டில் பல டன் எடையுள்ள எக்யூப்மெண்ட்ஸ், பைப் ரேக்ஸ் எல்லாமே தாங்கி நிற்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம சிவில் இன்ஜினியரிங் டீம் தான். ஒரு இபிசி கம்பெனியில் சிவில் இன்ஜினியர் மற்றும் சிவில் டிசைனரின் உண்மையான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க டெக்லா, ஆட்டோகேட் போன்ற சாஃப்ட்வேர்ஸை வச்சு என்னென்ன வேலைகள் செய்கிறாங்கன்னு பல பேருக்கு தெளிவாக தெரியறது இல்லை. இன்னைக்கு வீடியோவில் இவங்களோட அத்தனை பொறுப்புகளையும் ரொம்ப சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரியே சிவில் டிசிப்ளின்லையும் இன்ஜினியர் அப்புறம் டிசைனர்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் முக்கியமான வேலையில் வித்தியாசங்கள் இருக்குது. சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா, சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்படிங்கிறவர் டிசைன் கால்குலேஷன்ஸ், லோடு அனாலிசிஸ் அப்புறம் சேஃப்டி செட்டிங்ஸை மேனேஜ் பண்ணுற ஒரு திங்கர். ஆனால் சிவில் ஸ்ட்ரக்சரல் டிசைனர் அப்படிங்கிறவர் அந்த இன்ஜினியர் கொடுக்குற கால்குலேஷன் டேட்டாவை வச்சு 3D சாஃப்ட்வேர் மற்றும் 2D டிராஃப்டிங் மூலமாக பிளான்ட்டோட கான்கிரீட் மற்றும் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோட டிசைனை ரியல் டைமில் உருவாக்குற ஒரு டூயர். இப்போ இவங்களோட ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ சிவில் இன்ஜினியர். ஒரு சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட முக்கிய வேலை என்னன்னா, சாயில் ரிப்போர்ட் அனாலிசிஸ். சைட்டில் இருக்கிற மண்ணோட குவாலிட்டி, அதாவது சாயிலோட குவாலிட்டி, அப்புறம் ஸ்டெப் கேப்பபிலிட்டி லைக் வித்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு சாயில் ரிப்போர்ட்டை செக் பண்ணுவாங்க. செகண்டு, லோட் கால்குலேஷன்ஸ். பிளான்ட்டில் வரப்போகிற விண்ட் லோடு, எர்த்குவேக் லோடு, அதாவது சீஸ்மிக் லோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்புறம் பெரிய எக்யூப்மெண்ட்ஸோட டெட் லோடு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஸ்டாட் ப்ரோ அல்லது ஸ்டாட் ஃபவுண்டேஷன் அட்வான்ஸ்ட் போன்ற சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி பெரிய பைப் ரேக்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் ஒரு பெரிய லோடையோ இல்லை பெரிய விண்ட் ஃபோர்ஸையோ தாங்குமான்னு அனாலிசிஸ் பண்ணுறது. இதுதான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். அப்புறம் டிசைன் கால்குலேஷன்ஸ் ரிலீசிங். கான்கிரீட் போடுறதுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணும், என்னென்ன ஸ்டீல் பார்ஸை என்ன கிரேடில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டிசைன் கால்குலேஷன்ஸ் ரிப்போர்ட்டை ஃபைனல் பண்ணி கொடுப்பாங்க. இது பேசிக்காக ஒரு இன்ஜினியர்ஸ், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் பண்ணுற ஒரு முக்கியமான வேலைகள். இது இல்லாமல் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வரும். பட் ப்ரைமரி ஃபோக்கஸாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஹை லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைனர். சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைனர்ஸ் தான் இன்ஜினியர் கொடுத்த டேட்டாவை ஆக்சுவல் டிராயிங்ஸாக மாற்றுறவங்க. அவங்களோட ஸ்கோப்ஸில் முக்கியமான வேலை 3D ஸ்ட்ரக்சரல் மாடலிங். இன்ஜினியர்ஸ் கொடுத்த கால்குலேஷன்ஸ் படி டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்லது ஸ்மார்ட் பிளான் 3D இல்லை அவிவா E3D போன்ற சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி ஸ்டீல் காலம்ஸ், பீம்ஸ் அண்ட் கான்கிரீட் ஃபவுண்டேஷன்ஸை மாடல் பண்ணுவாங்க. அடுத்ததாக சிவில் ஃபவுண்டேஷன் டிராயிங்ஸ். பம்ப்ஸு, கம்ப்ரஸர்ஸு அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டான ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பிளேஸ் பண்ணியிருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் தென் அண்டர் கிரவுண்ட் ட்ரைன் போன்ற சிவில் டிராயிங்ஸ், அண்டர் கிரவுண்ட் ட்ரைன் ரூட்டிங் அதெல்லாம் இருக்கிற சிவில் ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்டீல் டீட்டெயிலிங். ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை சைட்டில் எப்படி ஒன்றா போல்ட் அல்லது வெல்டிங் வச்சு கனெக்ட் பண்ணணுன்ற காட்டுற ஸ்ட்ரக்சரல் ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங்ஸ் அண்ட் தென் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் டிராயிங்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பிஓஎம் அண்ட் எம்டிஓ ஜெனரேஷன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ டன்னு ஸ்டீல் வேணும், எவ்வளோ கியூபிக் மீட்டர் கான்கிரீட் வேணும் அப்படின்னு அக்யூரேட்டாக பில் ஆஃப் மெட்டீரியல்ஸை சாஃப்ட்வேர் மூலமாக எடுத்து கொடுப்பாங்க. இது போக சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டண்ட்டான ரோல் என்ன அப்படின்னா, ஆஃப்ஷோரில் வெயிட் கண்ட்ரோல். ஏன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃப்ஷோரில் லிஃப்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம வைப்போம்.
அப்ப அதுக்கான வெயிட் கண்ட்ரோல் ரிப்போர்ட் அண்ட் லிஃப்டிங் பிலாசபி எல்லாம் டிசைட் பண்றது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசிப்ளின் தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இபிசி கம்பெனிஸ்ல சிவில் டிபார்ட்மெண்ட் செய்யற மாசான வேலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க். பிளான்ட்ல வரப்போற விண்ட் லோட் மற்றும் சிஸ்மிக் லோட கணக்கிட்டு ஸ்டாட் ப்ரோல அனாலிசிஸ் செய்யறது இன்ஜினியரா டிசைனரா? 3D மாடலிங் சாஃப்ட்வேரான டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸை பயன்படுத்தி ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டீடைலிங் செய்வது யாரோட மெயின் ரோல்? உங்களோட பதில கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இபிசி ப்ராஜெக்ட்ல சிவில் இன்ஜினியர்ஸ் மற்றும் டிசைனர்ஸ் எவ்வளவு முக்கியமான வேலைகளை பார்க்குறாங்கன்னு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கு. நீங்க கால்குலேஷன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா இன்ஜினியர் ரோலுக்கும், 3D சாஃப்ட்வேர் மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிசைனர் ரோலுக்கும் ட்ரை பண்ணலாம். அடுத்த வீடியோல இந்த சிவில் டிசைனர்ஸ் மிக முக்கியமா பயன்படுத்தும் டெக்லா ஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேரை எப்படி பேசிக்ல இருந்து கத்துக்கிறது அப்படின்னு நம்ம சேனல்ல ஒரு புதிய சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் சேனலுக்கு இப்போதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.